திருமாலின் வராக அவதாரத்திற்கும் பூமாதேவிக்கும் பிறந்த குழந்தைதான் நரகாசுரன். இந்த உலகையே ஆள ஆசைப்பட்ட நரகாசுரன் பிரம்மாவை நோக்கி கடுமையா தவம் இருந்திருக்கிறான். தன் தாய் பூமாதேவியை தவிர வேறு எவராலும் தனக்கு மரணம் நேரக்கூடாதுன்னு ஒரு பயங்கரமான வரத்தை பிரம்மா கிட்ட வாங்கியிருக்கிறான் நரகாசுரன். இந்த வரத்தை பெற்ற நரகாசுரன் தேவர்களை பயங்கரமா சித்திரவதை பண்ணிட்டு வந்திருக்கிறான். நரகாசுரனோட சித்திரவதை தாங்க முடியாத தேவர்களோட அரசன் இந்திரன் கிருஷ்ணர்கிட்ட போய் முறையிட்டு இருக்கிறார். உடனே கிருஷ்ணரும் அவரோட மனைவி சத்யபாமாவும் நரகாசுரனை அழிக்கிறதுக்காக வேண்டி போருக்கு கிளம்பியிருக்காங்க. அந்த போர்ல நரகாசுரனோட அம்பு கிருஷ்ணர் மேல பட்டதும் கிருஷ்ணர் பொய்யாக மயங்கி விழுந்தது போல நடிச்சிருக்கிறாரு. கணவரான கிருஷ்ணர் மயங்கி விழுந்ததை பார்த்த சத்யபாமா மிகுந்த கோபம் கொண்டு அந்த போர்ல நரகாசுரனை வீழ்த்தி வெற்றி அடைந்திருக்காங்க. அப்பதான் நரகாசுரனுக்கு புரிஞ்சிருக்குது தனது தாயான பூமாதேவியோட மறுபிறவிதான் சத்யபாமான்னு. உடனே கிருஷ்ணர்கிட்டையும் சத்யபாமா கிட்டையும் நரகாசுரன் தான் இருக்கிற இந்த நாளை இந்த நாட்டு மக்கள் எல்லோருமே தீப ஒளி ஏற்றி மற்றும் பட்டாசுகள் வெடிச்சு கொண்டாடி வரணும்னு ஒரு வேண்டுதல் விதிச்சிருக்கிறாரு. இந்த தினத்தை தான் நம்ம மக்கள் தீபாவளியாக கொண்டாடி வர்றாங்க. என்னுடைய சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.